நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, இன்றைக்கு திருவாசக நயவுரை நாம் நடத்துகிற நிகழ்ச்சி 20வது நிகழ்ச்சி. பதிகம் 16வது. ரொம்ப மங்களகரமான ஒரு பதிகம். அது திருப்பொன்னூசல். பொன்னூசல்னால் ஊஞ்சல். நம்ம வீடுகளெல்லாம் மர ஊஞ்சல் இருக்கும். ஆனால் அது மர ஊஞ்சல்னு சொல்கிறது இல்லை, பொண்ணு ஊஞ்சல்னு சொல்கிறது பொன்னூசல். அதில் நம்ம குழந்தைகளை போட்டு தாளாட்டுவோம். இப்போ குழந்தைகளை போட்டு தாளாட்டுற மாதிரி ஊஞ்சலில் இது கொஞ்சம் நீளமான ஊஞ்சல். அதில் உட்காந்துக்கிட்டே ஆடுறது பொண்ணு ஊஞ்சல்லாம். அவங்களே இந்த பெண்களை, இதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பாட்டு தான். பெண்களே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதில் உட்காந்து ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே பாடுறாங்க. இது ஒரு மங்களகரமான ஒரு பதிகம். இந்த 51 பதிகத்தில் ரொம்ப மங்களகரமான பதிகம் இந்த பொண்ணு ஊஞ்சல் தான். அதனால் இதை பாடுற போது எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க, அந்த பொண்ணு ஊஞ்சலை ஆட்டுவாங்க. அதனால் அந்த ஆட்டினவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பலன் நம்ம சொல்லுவோம், இதுக்கு பலனே உண்டு. இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆட்டினா அதுக்குரிய பலன் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆட்டி கல்யாணமெல்லாம் முடிஞ்சிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம ராயவரம் அன்பிற்குரிய குமரப்பன் வள்ளியம்ம தம்பதிகள் அவங்க வீட்டில் ராமாயணம் நடத்துறதுக்காக அனுமதி வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம அன்பிற்குரிய துலாவூர் சாமிகள் வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இது அந்த பொன்னூஞ்சலுடைய ஒரு பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு 9 பாட்டு தான் இருக்குது மொத்தமே. இதில் 9 பாட்டு தான். எல்லாருனா சாதாரண 10 பாட்டு 20 பாட்டு அப்படி இருக்கும். இது 9 பாட்டு இருக்குது. அதில் முதல் பாட்டு, சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேற்கண்மடவீர் பொன்னு சொல்லாடாமோ பொன்னு சொல்லாடாமோ. ஒரு 10-20 பொம்பளையே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, பாடிக்கிறாங்க. வாங்க அதில் ஏறி உட்காந்து ஆடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஊஞ்சல் பொண்ணு ஊஞ்சல், அதில் ஏறி உட்காந்து ஆடுவோம். போரார் வேற்கண்மடவி பொண்ணு சொல்லாடாமோ. நல்ல போர் புரிகிற கண்கள்ங்கிறேன், வேல் போன்ற கண்கள். பெண்களுடைய கண்களை சொல்கிற போது வேல் போன்ற கண்கள், போர் புரிகிற கண்கள் அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான கண்கள், ஈர்க்கிற கண்கள். இந்த கண்களையுடைய பெண்களே பொண்ணு சொல்லாடா, வாங்க ஏறி உட்காந்து ஆடுவோம். ஒருத்தரை உட்காந்து ஆடுவாங்க, 2 பேர் உட்காந்து ஆடுவாங்க. அது எப்படி வேணாலும் அந்தந்த ஊஞ்சலுக்கு தகுந்தாப்பில் ஆடலாம். நம்ம இப்போ ஆடுவோம். ஆடுற போது என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. அது யாரை பற்றிய பாட்டு அப்படின்னா சிவபெருமானை பற்றிய பாட்டு. சிவபெருமானை பற்றிய பாட்டுனா என்ன? இதுவரைக்கும் நம்ம பாடினதை, இதுவரைக்கும் நம்ம சொன்ன கருத்தை, அவனுடைய பெருமைகளை, அவனுடைய கீர்த்திகளை, அவனுடைய சாதனைகளை அது சொல்கிறத, அதை திருப்பி அந்த 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 அவங்க ஏறி உட்காந்து ஆடுறாங்களே பொண்ணு ஊஞ்சல், அதை பற்றி முதல்ல சொல்கிறேன். ஏன்னா பொன்னூஞ்சலை பற்றி சொல்லணும். இப்போ நம்ம நாளைக்கு இந்த ராயத்தில் வீட்டில் ராமாயணம் சொல்ல போகிறோம்னா, ராமாயணம் அப்புறம் தான் சொல்லணும். முதல்ல அவங்க வீட்டை பற்றி சொல்லணும். அதான் முன்னுரை. அவங்க வீட்டை பற்றி அதை பற்றி சொல்லணும், அப்புறம் நம்ம ராமாயணத்துக்கு வரணும். அது மாதிரி பொன்னூஞ்சலை பற்றி சொல்லணும். சீரார் பவளங்கால், பவளத்தையே காலாக வச்சுருக்கான். அந்த பொன்னூஞ்சலுக்கு கால் என்னென்னா பவளக்கால். கீழே அந்த பவளக்கால் வச்சா அது ஒரு 3/4 அடி 1 அடிக்கு இருக்கும் பவளம். பவளத்தினாலே அதை கீழே தரையில் வைக்கலாம். அப்புறம் ஊஞ்சலாக கட்டி ஆடலாம். ஊஞ்சலாக கட்டி ஆடுனா ஆடுறது, அப்படி கீழே வச்சுட்டா சும்மா அதில் உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. அது பவளத்தையே காலாக வச்சுருக்காங்க. முத்தம் கயிறாக, முத்து மாலை, முத்தையே போட்டு கயிறாக கட்டியிருக்கா. அப்படின்னா பவளத்தை காலாக வச்சு முத்தை கயிறாக கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ வசதி இருக்குது பாருங்கள். இங்கே இப்போ ஒரு முத்து நம்ம போட முடியல, காதில் ஒரு முத்து தோடு போடுவோம்னா அதுவே முத்து வாங்க முடியல ரொம்ப பேரால். ஒரு முத்து தான், அது கூட வாங்க முடியறது. ஏன்னா ஒரு முத்து இன்றைக்கி வாங்கணும்னா 500 ரூபா 1000 ரூபா அப்படி சொல்கிறேன். பவளம்னா அது இன்னும் விலை ஜாஸ்தி. பவளமெல்லாம், இந்த முத்து பவளமெல்லாம் எங்கே கிடைக்கும் தெரியுமோ?
காசியில் கிடைக்குது, அதுக்கு மேலே போனால் நேபாளத்தில் கிடைக்குது. இங்கே தான் கொஞ்சம் குறைச்ச விலைக்கு வாங்கலாம். நேபாளத்தில் வாங்கலாம், காசியில் வாங்கலாம். சீரார் பவளங்கால், சிறப்பு மிகுந்த பவளம். தெரியுதா? நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் பவளம் தானே. நம்ம வீட்டில் எந்த விசேஷத்துக்கும் பவளம் இருக்கும் தெரியுமா? முதல்ல அரசாணிக்கால் நடுவா கல்யாணத்தில். அரசாணிக்கால் நடுற போது அதுக்குள்ளே என்ன போடுவா தெரியுமா? பவளத்தை தான் போடுவா. அதுவே ரொம்ப பேருக்கு பவளத்தை தேடிக்கிட்டு போய் ரொம்ப பேர் பவளமெல்லாம் கைப்பட்டிக்குள்ளே இருக்கும். என்ன என்ன அந்த காலத்தில் டிசிப்ளின் லைஃபுங்க. நம்ம கைப்பட்டி இருக்கே, கைப்பட்டிக்குள்ளே அம்புடு இருக்குங்க. அதுக்குள்ளே எழுத்தாணி இருக்கும், ஓலை இருக்கும், பவளம் இருக்கும், எல்லாம் அதுக்குள்ளே ஊசி இருக்கும், நூல் இருக்கும், அம்புடு என்ன வேணாலும் அங்கே கைப்பட்டி. இப்போ கைப்பட்டியே நம்ம வீட்டில் இல்லை. கைப்பட்டியே நம்ம வீட்டில் இல்லை. அதனால் நான்லாம் கைப்பட்டி தான் முதல்ல வச்சுருந்தேன். கைப்பட்டியிலேருந்தே நாங்கள் வரவு செலவு பண்ணுவோம். அந்த காலத்தில் நகரத்தார் வீடெல்லாம் கைப்பட்டியிலேருந்து தான் வரவு செலவு பண்ணுறது. ஆறாக கொண்டாந்தால் கைப்பட்டியில் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா செலவுக்கு வேணும்னா அங்கே கைப்பட்டியில் சொல்லிட்டுவான். நான் கைப்பட்டியில் ஒரு ஆள் உட்காந்துருவேன். அவன் என்ன இன்னார் இன்னதுக்காக தந்ததுன்னு வரவு வச்சுக்குவேன். படித்த சரித்திரம் இருக்கிறத ஒரு ஆளுக்கு கொடுத்தானா இன்னார் சொல்லி இன்னாருக்கு இன்ன காரியத்துக்காக கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு விவரம் இருக்கும். கொடுத்தது 5 ரூபாயா இருக்கும், அதுக்கு 7 வரி எழுதியிருப்பேன். சில பேர் என்னடா 5 ரூபா எடுத்து 7 வரி எழுதியிருக்க அப்படிமே. அந்த காலத்தில் 5 ரூபா தான் கொடுப்பேன், 7 வரி எழுதியிருப்பாங்க. அதனால் அது சரித்திரம். அந்த நோட்டை எடுத்தால் அந்த சரித்திரம் போல் அதுக்குள்ளே இருக்கும். யாரு கொடுத்தேன், எது கொடுத்தேன், என்ன 10 ரூபா காணுனா 10 ரூபா யாரு கொடுத்தோம் கேட்பார் செட்டியார். கணக்கு பார்ப்பார். கணக்கு பார்க்குற 10 ரூபாய்னா அது கணக்கு பிள்ளை கேட்பார். என்னப்பா 10 ரூபாய்க்கு என்ன கணக்கு யோசிச்சு விட்டேன் அப்படி. உங்கள் ஆளுக்கு தான் 6 ரூபா வர்றா வாங்கிட்டு போகிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கா அப்படி தான் 6 ரூபா வர்றா கேட்குறா, நான் யாரு கொடுத்தேன் எனக்கு என்ன தெரியும் அப்படிமே. பொறுப்பு இல்லாமல் அந்த காலத்தில் அப்படிலாம் பொறுப்பு இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. கைப்பட்டி தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் கைப்பட்டிக்குள்ளே பவளம் இருக்கும். இங்கே அந்த மணவரைக்கு முன்னால் கிழுக கம்பு வச்சு கட்டுவாங்க. அரசாணிக்கால் கட்டும்போது பவளத்தை தான் முதல்ல கொண்டாடுவா. பவளத்தை போட்டு அதில் பால் ஊற்றுவா. பவளத்தை போட்டு பால் ஊற்றி அதுக்கு மேலே கிழுவக்கல்ல வச்சு அப்புறம் தான் கட்டுவாங்க. அதெல்லாம் அப்புறம் மாவில் தோரணம் எல்லாம் கட்டுவாங்க. ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப அர்த்தம் இருக்குங்க. நம்ம நகரத்தார்களுடைய நடைமுறை சீர்முறைகள் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள பொருள். ஏன் பவளத்தை வச்சான்னா, அந்த காலத்தில் பவளப்பாறைகள் உள்ள ஊர்களுக்கெல்லாம் இவங்க போனாங்க. அப்போ தான் பவளத்தை கொண்டாந்தா. பவளம்ங்கிறது நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போன பண்பாட்டை காட்டுறது. பவளம் வந்து சும்மா விலைக்கு வாங்கி வைக்கல, போன நாடுகள்லேருந்து கொண்டாந்தாங்க. அந்த பவளத்தை போட்டாங்க. ஏன்னா பவளம்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் நவரத்னங்களில் பவளம் ஒன்றும் இல்லை, நவரத்னத்தில் பவளம் ஒன்று. அதனால் பவளத்தை போடுவாங்க. பவளத்தை போட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி, பால் வந்து ரொம்ப மங்களகரமானது, அதுக்காக தான் பால் ஊற்றுறது. அதுக்கு மேலே தான் நடுவாங்க. நட்டு அதனால கல்யாணமெல்லாம் அவ்வளோ சிறப்பாக நடந்தது. இந்த பிள்ளைகள்லாம் குழந்தை பெற்று வம்சாவளியாக இன்றைக்கி 1000 வருஷமாக இந்த வம்சாவளி நமக்கு தெரிய இருக்குதே. அதுக்கு முன்னால் இத்தனை 1000 வருஷமோ நம்ம சொல்ல முடியாது. 1000 வருஷமாக நமக்கு தெரியும் இந்த வம்சாவளி இருக்குதுன்னா, அதில் வந்து அந்த கிழுவக்கல் இருக்கு, அந்த கிழுவக்கம்பை கொண்டு நட்டுன்னு அது தளைஞ்சிரும். அதனால் பவளம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக. இந்த நவரத்னத்தில் பவளம் சொல்லியாச்சு. 2வது முத்து பாருங்கள். பவளம் ரெண்டு நவரத்னத்தில் 2 வருது. இப்போ அவங்க கொண்டு வந்த படத்தை பார்த்தா அதில் அம்பு வைரமாக இருக்குது. வைரம் வந்து நவரத்னத்தில் 1. ஆனால் நவரத்னம்னா 9. அதில் எது தெரியுமா ராஜாஸ்தானம்? அதில் ராஜாஸ்தானம் வந்து மாணிக்கம் தான். மாதுளை மலத்தில் இருக்க முத்து இருக்கு பாருங்கள், அந்த நேரத்தில் இருக்க மாணிக்கம். அதனால் ராஜமாணிக்கம்னு பேர் வச்சேன். மாணிக்கம் தான் ராஜஸ்தானம். சரி, முத்து இருக்குல்ல, முத்து தான் ராணி ஸ்தானம். இந்த 9ல் முத்து தான் ராணி ஸ்தானம். அதனால நம்ம அந்த காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் முத்து மாலை. தெரியுதா? ரொம்ப பேருக்கு தெரியல. வைரமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா விலைவாசினால். முத்து தான் முக்கியம், முத்து மாலை. அதனால் ராணி முத்துன்னு பேர் வச்சேன். முத்துலா ராணி முத்துன்னு இந்த தனத்தந்திக்காரன் மலர் வடிகிறேன், அவன் ராணி ஸ்தானம் வச்சுக்கிட்டேன். அதுக்கு ராணிக்கு என்ன முத்துன்னு பேர் வச்சேன். ராணி தான் முத்து. ராஜா மாணிக்கம், ராணி முத்து. பேர் எப்படி வச்சுருக்க முத்துல இந்த பேரை பார்த்தாலே நமக்கு விவரம் தெரியும். அதனால் பவளத்தை காலாக நட்டு முத்தை வந்து கயிறாக கட்டி ஏறாரும் பலகை தங்க பலகை, தங்கத்தை பலகையை தங்கமாக போட்டு அதில் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ எப்படி வசதியாக இருந்திருக்கா பாருங்க.
நம்ம இப்போ என்ன இப்போ ஊஞ்சலே ரொம்ப வீட்டில் கிடையாது தெரியுதா? ஏன் அதை தூக்கி வச்சுக்கிட்டாங்க? எதை வைக்கலாம்னு பார்த்தா அதை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. வெள்ளி பிளேட்டில் ஏன் சாப்பிடுவா அந்த காலத்தில்? இப்போ வெள்ளி பிளேட்டில் யார் சாப்பிட்றா? இருந்தாலும் சாப்பிட்றதில்ல. ரொம்ப பேருக்கு இதை வெளியில் வச்சு யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அது சாப்பிட்றதுக்கு தாங்க. பிராமண வீட்டில் வெள்ளி பிளேட் தான் சாப்பிடுவாங்க. வெள்ளி டம்ளர்லாம் பால் குடிப்பாங்க. பிராமண வீடு பயன்படுத்துவாங்க. நம்ம பொட்டகத்துக்கு வச்சுருவோம். அப்புறம் சாதாரண எவர் சொல்கிறத நமக்கு கொடுத்து வச்சது. ஏறாரும் பொற்பலகை ஊஞ்சல் இருக்கணும், அது பொற்பலகையா? ஏரி இனித அமர்ந்து. ஏரி உட்கார்றது எப்படி? இனித அமர்ந்து. அதாவது சந்தோஷமாக உட்காரணுமா? ஏன்னா நம்ம தங்கப்பலகையில் உட்காந்தா பின்ன சந்தோஷம் வராதா? ஏரி இனித அமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள். இந்த நாராயணன் அவனுக்கே தெரியல. அவன் கீழே போனேன், அவனால் கண்டுபிடிக்க முடியலை அவனுடைய திருத்தாளை. அது நாயடியேற்கு எனக்கு தந்தானே ஊராக தந்தவர்களும் உத்தரகோஷமங்கை. உத்தரகோஷமங்கை அதான் ஊர். சிவருமானுக்கு ஊர் எதுன்னா உத்தரகோஷம். அதைத்தான் எனக்கும் ஊராக தந்தேன், அவனுக்கும் ஊர். அதை உத்தரகோஷமங்கை ஊர்னு பின்னால் பதியத்தில் படிப்பான். உத்தரகோஷம் மங்கை அவனுடைய ஊர் எதுனா உத்தரகோஷமங்கை. அதைத்தான் எனக்கும் ஊராக தந்தேன். ஊராக தந்த அவன் அவனுடைய திருவடியை எனக்கு தந்தேன். அது மட்டும் இல்லை, அவனுடைய ஊரையே எனக்கும் தந்துட்டேன். அந்த காலத்தில் நம்ம நகரத்தார்களுக்கு ஒரு பெரிய பண்பாடு என்னென்னா, இப்போ ஏஎல்ஏஆர் வீடு, ஜமீன்தார் வீடு, அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரு கடைக்கு பல ஊரில் கடைக்கு ஏஜெண்ட்டாக ஒருத்தர் போனால் அவங்க விலாசத்தை விட்டுருவாங்க. ஏஎல்ஏஆர் முருகப்பண்ணு போட்டுக்குவாங்க. இவங்க வீட்டு விலாசத்தை போட்டுக்குவாங்க. அவங்க சொந்த விலாசம், அவங்களுக்கு வேறு விலாசம் இருக்கா போட மாட்டா. யார் வீட்டு கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்களோ அவங்க விலாசத்தை போடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில். நம்மளுக்கு அப்படி ஒரு பழக்கம். முதலாளியுடைய விலாசத்தை தான் இவங்க வச்சுக்குவாங்க. இவங்களுடைய சொந்த விலாசத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதலாளிக்கு அவ்வளோ விசுவாசமாகவும் முதலாளிக்கு பெருமை தரக்கூடியதாகவும் அது ஒரு நல்ல பண்பாடான காரியம். அப்படி வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி சிவபெருமானுடைய ஊரைத்தான் எனக்கு தந்தார். என் பேரைத்தான் கொடுப்பா. இப்போ நம்ம பெரியவர்கள் இவர் ஊரையே தந்தார். எப்படி? ஊராக தந்தருளும் உத்தரகோஷமங்கை. ஊரையே தந்துட்டார் எனக்கு. ஆனால் திருவடியை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு அவர் கொடுத்த திருவடி மட்டுமில்லை, அவர் ஊரையே எனக்கு தந்துட்டார். ஆறா அமுதன் அருள்தாள் இணைபாடி. அமுதுக்கு மேலே உயர்ந்தது அது அந்த திருவடிகள். அதை பாடி போரார் வெற்கண்மடவி பொன்னு சொல்லாடாமோ. பெண்களே நம்ம ஏறி இந்த ஊஞ்சல் ஆடுவோம். மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள். வானத்தில் இருக்க தேவர்கள் கூட காணாத அந்த திருவடிகள். ஏந்தங்கி தித்திக்கு அமுதூரி தாண்டெளிந்தங்கு ஊந்தங்கி நின்றுருக்கும் உத்தரகோஷமங்கை. தேன்மாறு தித்திக்கக்கூடிய திருவடிகள் அவனுடைய பேர். ஓந்தங்கு இடை மாறுது. இப்போ இந்த பாட்டில் திருவிடை மருத்துவரை சொல்கிறார். சிவருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலத்தையே சொல்லுவார். இங்கே திருவிடை மருத்துவர். திருவிடை மருத்துவர் ரொம்ப விசேஷம். மகாலிங்க சுவாமி அந்த மருதவானம் தான் பட்டணத்தாருக்கு குழந்தையாக வந்தது. ரொம்ப விசேஷமானது. கோந்தங்கிடை மாறு. அங்கே இருக்க ராஜா திருவிடை மருத்துவர். அவனை பாடி உடமங்கி பொன்றங்கனடையீர் பொன்னு சொல்லாடாமோ. இன்றைங்க அன்னம் போன்ற நடை, மயில் போன்ற நடையுடைய பெண்களே, நம்ம இப்போ பொன்னூஞ்சல் ஆடுவோம். இடைமருது ஈசனை நம்ம பாடி ஆடுவோம். அடுத்தது முன்னீரும் ஆதியும் இல்லான். சிவருமானுக்கு ஈரும் கிடையாது, முதலும் கிடையாது. சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதி அந்தம்னான்னு சொல்லுவோம். முதலும் கிடையாது, இறுதியும் கிடையாது. இப்போ இவர் என்ன சொல்கிறார்? இறுதியும் கிடையாது, முதலும் கிடையாதுங்கிறார். அப்படின்னு சொல்லலாம். இறுதியும் கிடையாது, முதலும். அப்போ சாப்பிட்றதுக்கு வெள்ளி பிளேட்டு கிண்ணி எடுத்து அப்போ நான் கிண்ணி எடுத்து வரேன் முதல்ல, அப்புறம் பிளேட் எடுத்துடலாம். எதை வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். அதனால் தப்பு இல்லை. முதலாவதும் வரலாம், இறுதியாகவும் வரலாம். இப்போ ஒரு முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் கூழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்பார். அந்த சிவருமான் இருக்கானே, அவனுக்கு முன்னால் 100 கோடி 33 கோடி தேவரும் இருக்காங்களாம். 100 கோடி 33 கோடி தேவர் நிற்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, முனிவர் கூடாம், முனிவர்களும் நிற்கிறாங்களாம். தெரியுதா? எல்லா பெரிய பெரிய முனிவர்கள்லாம் நிற்கிறாங்க, தேவரெல்லாம் காத்திருக்காங்க.
ஆனால் தண்ணீர் எனக்கு அருளி. அவன் விபூதி வச்சுருக்கேன், அவன் யாருக்கு கொடுக்குறேன்? அவன் எனக்கு தான் தர்றேன். அவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு கொடுக்கல விபூதி. ஆனால் அவனுடைய நீர் தண்ணீர் எனக்கு அருளி. தண்ணீர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு நயம் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிறது விபூதி. இப்போ நான் எப்போதுமே என் பைக்குள்ளே வச்சா மணிப்பர்சுக்குள்ளே விபூதி கொடுக்கும். எப்போ ஆர்வம் தானே விபூதியும் கொடுப்பேன். இப்போ நம்ம சாமிகள்லாம் மடியிலே கட்டி வச்சுக்குவா, அவள் கொடுப்பா. சிலர் கையில் தனியாக பையில் வச்சுருப்பா, நான் மணிப்பர்சுக்குள்ளே வச்சுக்குவேன். நான் விபூதி கொடுத்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சில பேர் வருவா. அப்போ நான் என்ன செய்ய தெரியுமா? விபூதி இருக்காது. இந்த பூசி இருக்கேன் பாருங்கள், அந்த பூசி இருக்க விபூதியோடு இப்போ பூசி விடுவேன். அதான் தண்ணீர் எனக்கு அருளி. என்ன எவ்வளவு முக்கியமான அர்த்தம். தண்ணீர்னா என்ன அர்த்தம்? தான் பூசி இருக்கிற நீரை எடுத்து பூசுறது. அதை நான் பூசுவேன். அப்போ விபூதி இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. அவளை பூசணும், உடனே சொட்டு எடுத்து அவளை பூசி விட்டுருவேன். அதான் தண்ணீர்னு பேர். இதுக்கு பொருள் ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது. தண்ணீர்னால் தனக்குரிய நீர்னா, தானே பூஜை இருக்க நீரை எடுத்து நம்ம செலவுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாமிக்கு பூஜை வச்சுருந்தோம், அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட முடியல. நம்ம பூஜையில் வச்சுருந்தது தூக்கி கொடுத்தா வச்சுருக்கல. காரணம் என்ன? அதுதான் உத்தமம். அதுக்கு பேர் உத்தமம். ஒன்று உத்தமம், ரெண்டாவது மத்தியமம். அதனால் மத்தியமான காரியம் எல்லாம் உத்தமமான காரியம். தண்ணீர் நக்கருளி தன் கருணை வெள்ளத்து. அவ்வளோ கருணை. ஆனால் தன்னுடைய நீர் எடுத்து நமக்கு எனக்கு பூசினாரே. மண்ணூர மண்ணு மணி உத்தர கோஷமங்கை. மண்ணா நிறைவேற்ற உத்தர கோஷமங்க, மணியான உத்தர கோஷமங்க, மணியான உத்தர கோஷம். மணி வந்துருச்சு, ஒத்தி வைங்க. பவளம் வந்துருச்சு, முத்து வந்துருச்சு, அப்புறம் மணி வந்துருச்சு. மண்ணு மணி உத்தர கோஷமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி. அங்கே நல்ல மாட மாளிகை இப்போவும் இருக்குது. அந்த காலத்திலே மாட மாளிகை இருக்குது. அந்த மாட மாளிகைகளை பாடி பொன்னேறு பொன்னுலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. எதை பாடுறது? முதல்ல சொன்னார் அருள்தாள் இணைபாடின்னு சொன்னார். அவனுடைய திருவடிகளை, அருள் மிகுந்த திருவடிகளை பாடி ஆடுவோம். அடுத்தது இடைமருது பாடி. இடைமருதுனா திருவடி மருது, அதை பாடி நம்ம பொன்னுஞ்சு ஆடுவோம். இப்போ வியன் மாளிகை பாடி, இந்த உத்தரகோஷம் அங்கே இருக்க மாளிகையில் படம் அப்படிப்பட்ட மாளிகை. இப்போ இந்த ஒரு சொன்னார்ல, அவங்க பாட்டையாக்கட்டை விட எவ்வளோ நேரம் வர்ணிச்சார் வச்சுல, அதான் மாளிகை. இப்போ உங்கள் விடலாம் மாளிகை தானே. எவ்வளோ பெரிய மாளிகை, எப்படி கட்ட வலை வச்சு என்னமா கட்டியிருக்காங்க, எவ்வளோ வினுங்கலாம், எத்தனை அதனால் அதெல்லாம் பெரிய மாளிகை. அதான் வியன் மாளிகைன்னு வருது. வியன் மாளிகைன்னா அகன்ற மாளிகைன்னு அர்த்தம். சும்மா இத்தினோண்டா கட்டிக்கிட்டு 10க்கு 10 நிர்வகிக்கிறோம். நம்ம வீடு ரொம்ப பெரிய வீடு சார் அப்படின்னு கூட்டு போனால் 10க்கு 10 20 இதாக ரொம்ப பெரிய மாளிகை அப்படிங்கிறேன். இத்தினோண்டு அது கூட உட்காந்துட்டு 20 மொத்தமே 40 சதுர 100 சதுரடி 200, அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? அதனால் ஒன்றும் விருந்தோம்பெல்லாம் செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியாது. அவங்க 2 பேர் இருக்கலாம். அதுதான். 3வது ஆள் வந்தால் பக்கத்து வீட்டுக்காரனை கெடுக்கணும். இன்றைக்கி ஒரு ஆள் படுத்துக்கலாம் அவங்க வீட்டில் அப்படின்னு அவங்க சொல்ல. நான் என்ன பண்ண, நாளை எங்கள் வீட்டுக்காரர் தான் அவங்கள உங்கள் வீட்டில் படுத்துக்க சொல்லுவேன் சார். அப்போ அவன் பட்ஜெட் போட்டுருவேன். இப்போல்லாம் வியன் மாளிகை பாடிங்கிறார். வியன் இப்போ நம்ம வீடுகள் பூராவே வியன் மாளிகை தானே. வியன்னா அகன்ற அர்த்தம். அகன்ற மாளிகை பாடி பொன்னேறு பொன்னுலையீர் பொன்னு செல்லாடாமோ நஞ்சாமார் கண்டத்தன். அவனுடைய கண்டம் இருக்கே, நஞ்சு உட்காந்துருக்கு. நஞ்சு அதெல்லாம் கண்டன். கண்டம்னா கழுத்துன்னு தான். கழுத்தில் நஞ்சு உட்காந்துருக்கு, அதனால் நீலகண்டன் பேர். நீளமாக தெரியுதுல, அவனுக்கு ரொம்ப சிறப்பே நீலகண்டன்கிற பேர் தான். சிவருமானுக்கு ரொம்ப சிறப்பே நீலகண்டன்கிற பேர். நஞ்சாமர் கண்டத்தன். அந்த நஞ்சை குடிக்கலை, அவர் குடிக்கலை. அவருடைய சிறப்பு என்னென்னா குடிக்கலை, வாய்ப்புல போட்டுக்கிட்டாரு. உள்ளே போச்சுன்னா அவரை கொண்டு விடும், வெளியே வந்துச்சுன்னா உலகத்தை அடிச்சு விடும். அதனால் கண்டத்தை அடிச்சு விட்டார். அது உட்காந்துருக்கு. ஏன்னா பார்வதி எப்படி தொட்டால் உட்காந்துருக்கு. இந்த குழி இருக்கே, தொண்டை குழி, அது எதுவும் நிற்காதுங்க. ஒன்று உள்ளே போகணும், இல்லை வெளியே வரணும். தெரியுதா? அது சிவருமானுக்கு என்ன சிறப்புனா 2 காரியம் செஞ்சார். நிற்காத இடத்துல நிற்க வச்சார். தொண்டைக்குழியில் எதுவும் நிற்காது. ஒன்று உள்ளே போகணும், இல்லை வெளியே வரணும். வெளியே வந்தால் துப்பணும், துப்பலை. துப்புனா உலகம் அழிஞ்சு போயிடும். உள்ளே போனால் அவருக்கு அழிவு. அதனால் அதை என்ன செஞ்சார், தொண்டைக்குழியில் நிறுத்தி வச்சார். அதே கங்கை அங்கேருந்து விழுந்துச்சுங்க, மேலேருந்து. அந்த கங்கை விழுந்தால் கீழே விழுந்தால் பள்ளம் போயிடும். அப்போ பள்ளத்துக்குள்ளே போயிடும் தண்ணி, ஊருக்கு உலகத்துக்கு பயன்பட. அதனால் தலையில் வாங்கினார். அந்த தலையில் சடை இருக்கு பாருங்க, சடையில் நின்றுச்சுங்க அந்த தண்ணி. கங்கை நிற்குமா? கங்கை நிற்குமா? நிற்காதுல்ல. நிற்காத நஞ்சை கண்டத்தில் நிறுத்தினார்.
நிற்காத நீரை தலை நிறுத்தினார். அதனால அப்புறம் பாடினார், நில்லாத நீர் சடையில் நிற்பித்தானேனார். நில்லாத நீர் சடையில் நிற்பித்தான். தண்ணி நிற்காதுங்க, தலையை இப்போ நீங்கள் ஊற்றுனா கீழே விழுந்துடும். அப்படி தலையிலேருந்து எவனா கொண்டாடுற நான் தண்ணியே சார் நான் குளித்தேன் சார், தண்ணி இங்கே 2 மணி தண்ணி இங்கே வருது, அப்போவே ஊற்றி போயிடும். நில்லாத நீர் சடையில் நிற்பித்தான். 2 விஷயத்தை நிறுத்தணும். ஒரு கண்டத்தில் நஞ்சத்தை நிறுத்தினார், தலையில் கங்கையை நிறுத்தினார். அதான் சிவருமானுடைய சாதனை சிறப்பு. அதனால நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன். ஏன் அண்டத்தவர்களுக்கெல்லாம் அமரர்களுக்கெல்லாம் ஏன் அவர் நாதன் அப்படின்னா, அவர் அந்த காரியத்தை செஞ்சார். அமரர்கள்லாம் ஓடின காலத்தில், பயந்து ஓடின காலத்தில் அவர் நஞ்சை எடுத்து கண்டத்தில் வச்சுக்கிட்டார். அதனால தான் அவர் அண்டத்தவர் நாதன். ஏன் அண்டத்தவர் நாதன் சொல்கிறேன்? அண்டத்தவர்களுக்கே என்ன நாதன் அப்படின்னா அதான் நாதன். ஒரு நாதனாக இருக்கோம்னா அதுக்கு ஒரு சாதனை செஞ்சுருக்கோம்ல. எல்லாரும் தேவர்கள் தான். இவன் தேவர்களுக்கு தலைவனாக எப்படி வந்தான்னா நஞ்சை கண்டத்து நடத்தினேன். மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை. அந்த மாடங்கள்லாம் அப்படி மஞ்சுன மேகம், மேகம் வந்து மழை பெய்து போயிருக்கு. மேகம் வந்து ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மழையும் வந்துருக்கு பாருங்க. மஞ்சு தோய் மாடமணி அப்படி மேகம் வந்து தவழுமா. அவ்வளோ பெரிய மாடங்கள்லாம் அந்த காலத்தில் முத்தரமங்களை கட்டியிருக்காங்க. உத்தர கோஷமங்கை அஞ்சோலால் தன்னோடும் கூடி. எப்போதும் சாமி அம்பாளோட வருவார்னு அவங்கள சொல்லியிருக்கேன். கணவன் மனைவியாக தான் போகணும். எந்த நல்ல காரியத்துக்கும் 2 பேருமா தான் போகணும். நாங்கள் 2 பேருமா தான் போவோம். கல்யாணமாகி எங்களுக்கு 64 வருஷம் ஆச்சு. அன்னையிலேருந்து நான் அவளை எல்லா இடத்துக்கும் தான் கூட்டிட்டு, தனியாகவே நான் போனதில்லை. அப்படி தான் சாமி போனார். அஞ்சோரால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சூளே நின்று. மனைவியை கூட்டிகிட்டு போகிறானா, ஆனால் அவன் இருக்கிறது எங்கே? அடியவர்கள் நெஞ்சுக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். அமுதம் ஊறி கருணை செய்து. அவ்வளோ அமுதமாக அந்த கருணை ஊறுது. துஞ்சல் பிறப்பறுப்பான். அவன் என்ன செய்கிறான் நமக்கு? நம்ம அவனுடைய அடியாரானதுனால நமக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. துஞ்சல்லாம் இறப்பு, அப்புறம் பிறப்பு. அறுப்பான். 2 அறுத்துறான்ல. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, 2 அடிச்சிடும். தூய புகழ் அவனுடைய புகழ் அதை பாடுவோங்கிறார். புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. வளையல் வளையல்னா அது எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் வளையல் செஞ்சீங்க. இப்போலாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு, பளிங்கில் வந்திருக்கு. அப்புறம் தங்கத்தில் செஞ்சுருக்கோம். வளையல்ங்கிறது எப்படி செஞ்சான்னா சங்குலேருந்து செஞ்சதேன். சங்கு இருக்குல்ல, சங்கைத்தான் அறுப்பேன். இப்போ நம்ம ஊதுமலை சங்கு, அந்த சங்கை அறுப்பாங்க. சங்கை அறுத்து போட்டுக்குவாங்க. அது சின்ன சங்கை அறுத்தா சின்ன வளையல், பெரிய சங்கை அறுத்தா பெரிய வளையல். அவங்க கைக்கு தகுந்த அப்புறம் அந்த வளையெல்லாம் அந்த காலத்தில் செய்யலை, தெரியுதா? அதான் வளையின்னு பேர். வளையினா வளையாவே இருக்குது, வலசே இருக்குது. அதை அப்படியே அறுப்பாங்க, அறுக்கலாம். இப்போவும் சங்கை அறுக்கலாம். சங்கறுப்பது எங்கள் குலம் பாட்டுருக்குல, சங்கறுப்பது எங்கள் குலம். சங்கரனான ஏது குலம்னு. சங்கரனுக்கு என்னையா குலம் இருக்குது? சங்கறுப்பது எங்கள் குலம். அவர் வள்ளியம்மை சார்பாக ஒரு குளத்தி போடுவா. ஒரு குளத்தி சங்கு அவங்க தானே வச்சுருக்காங்க. சங்கு வளையெல்லாம் வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் பாசி, ஊசி, வளையல் இதெல்லாம் இந்த குளத்தையை வச்சுருப்பா. இன்றைக்கும் வச்சு விற்குதே. அதில் பாடுதான், சங்கருப்பது எங்கள் குலம். சங்கரனாருக்கு ஏது குலம். எப்படி பாட்டுங்கிறீங்க? எங்கள் குலம் நாங்கள் சங்கருப்பப்பா, அதைத்தான் வளையலாக வைப்போம். உனக்கு சங்கரனருக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்பா. ரொம்ப அருமையான வரி இதெல்லாம். அதனால் சங்கு இங்கே வருங்க. குஞ்சமர் வெள்வளையீர் வெள்ளை சங்கு வந்து என்ன நிறம்? வெள்ளை. அதனால் வெள்வளையீர்னு சொன்னேன், தெரியுதா? இப்போ இவ்வளவு வளையலுக்கு என்ன நிறம்? அதுவும் நீங்கள் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா அப்பா ஒரு மாளிகை ஊராக வச்சுருக்கேன் வளையல், தெரியுதா? எவ்வளவு வளையல், என்ன நிறம், என்ன டிசைன், என்ன வண்ணம், அழகழகாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வளையல்ங்கிறது வெள்ளை தான். ஏன்? சங்கருத்து தானே. வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. சங்கருத்து அந்த வெள்ளை வளையல் போட்டுக்க பெண்களே பாருங்கள், இப்போ பொன்னூசல் ஆடுவோம். அதனால் என்ன? துஞ்சல் பிறப்பறுப்பான். அப்படி ஆடுறதுனால அவனுடைய புகழை பாடுவோம். அப்படி புகழை பாடுறதுனால அவனுடைய பிறப்பை அறுத்துருவேன். பிறப்பு இறப்பு கிடையாது. அப்புறம் பாருங்க, ஆணோ ஆலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள். 2 பேர் பிரம்மா விஷ்ணு, 2 பேரும் மேலையும் கிளையும். நான் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அவன் மேலையும் போயிட்டான், அவன் கிளையும் போயிட்டான். 2 பேரும் சும்மா திரும்பி வந்துட்டாங்க. அதனால் காணா கடவுள். அவன் ஆணா
அலியா அருவியா, அவன் ஆணா பெண்ணா அலியா, மூணு மூணு பால் இருக்குது. இப்போ மூன்றாம் பால் இனத்தவர்னு இப்போ சொல்கிறேன். இந்த மூணு மாதம் பகவான் இருந்திருக்கான்ல, அவன் யார்? அவன் ஆணா அலியா பெண்ணா பார்க்க முடியலையே. காணா கடவுள் தானே, அவனை நம்ம யாருன்னு சொல்ல முடியும்? கருணையினால் தேவர் கூடாம் நாணாமே உய்ய ஆட்கொண்டார் ஒளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் தரகோஷமங்கை. தேவர் குலம், தேவர்கள்லாம் அஞ்சும்படியாக வந்த அந்த நஞ்சை ஊனாக உண்டருளும். ஊனா சாப்பாடு, அதான் மத்தியானம் மீல்ஸு, அவன் பாட்டு சாப்பிட்டார்ல, சரிதான். ஊனாக ஊன்னா உணவுன்னு. இன்னும் மலையாளத்தில் ஊன்னேன்னு சொல்லுவா தெரியுமா? மலையாளத்தில் இந்த வார்த்தை இப்போ நம்ம ஊன்கிறத நம்ம விட்டுட்டோம், நம்மகிட்ட தமிழில் இல்லை. மலையாளத்தில் சொல்ல ஊனாக உண்டருளும் உத்தர கோஷமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் வரவி. அங்கே பிறையை சூடியிருக்கேன். அந்த கோணார்னா வளைவுன்னு தான். வளைஞ்ச கோன்னா வளைவுன்னு அர்த்தம். வளைஞ்சிருக்க பிறை எத்தனை? மூணாம் பிறை எத்தனை? ரெண்டாம் பிறை மூணாம் பிறை தானே வளைஞ்சிருக்கோம். அது போட்டிருக்காங்க. பிறைன்னா அவ்வளோதான். சந்திரன்னா முழுசு, அமாவாசைனா ஒன்றுமில்லை இருட்டு. அதுக்கப்புறம் ஒன்றாவது பிறை சரியாக தெரியாது, ரெண்டாம் பிறை கொஞ்சம் லேசாக தெரியும், மூணாம் பிறையில் நல்லா பெரிய தெரியும். அதனால் கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம்பர அவனுடைய பெருமையை பாடி குணத்தை பாடி கூணார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ வாங்க அவன்டே பாருங்கள். எதை எதெல்லாம் பாடுறாங்களாம். முதல்ல தாழ் இணைகளை 2 திருவடிகளை பாடுறது, அப்புறம் இடைமரு திருவிழமருதில் பாடுறது, அப்புறம் மாளிகை வியன் மாளிகையை பாடுறது, நல்லா புகழ் பாடி தூய புகழ் அவனுடைய புகழை பாடுறது. இப்போ எதை பாடுறாங்க? குணம் பரவி குணம் அவனுடைய குணத்தை பாடுவோம். அவன் எவ்வளோ குணமே, அந்த குணங்களை பாடி நம்ம இப்போ ஆடுவோம். மாநாடு பாகத்தன் மாதாடு பாகத்தன் உத்தர கோஷமங்கை. மாது பக்கத்தில் வச்சுருக்கேன். ஒரு பகுதியை பார்வதி கொடுத்துட்டான்ல, அதனால் மாதாடு பாகத்தை. இப்போ நம்ம ஆடினா அவனை ஆடுறான், அவனோட சேர்ந்து மாதா ஆடுறான்ல இல்லையா? இப்போ நம்ம ஆடுறோம், அவன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கேன், அவன் உட்காந்துருக்கானா அவனோட மாது உட்காந்துருக்கா, அப்போ அவளும் ஆடுறாள்ல. மாதாடு பாகத்தன் உத்தர கோஷமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியார். தாதாடு கொன்றைனா பூங்கொன்றை இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அதில் பூந்தாது இருக்கு பாருங்கள். அந்த தாது பொன் மாதிரி இருக்கும், பொன் தாது மாதிரி இருக்கும். அப்படி தாது பொன் தாது போல் இருக்கக்கூடிய அந்த தாது அதை உடைய அந்த கொன்றை மாலை அணிந்தவன் சடையான். சடையில் அணிஞ்சவன் அடியார் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு. அவன் என்ன அவனுக்கு எவ்வளவோ அடியாருக்குங்க, அதில் என்ன அடியை நான் தான் நாய் என்ன பிடிச்சிக்கிட்டான். என்ன அடியாராக ஏற்றுக்கொண்டானே, இவ்வளவோ அடியார்கள் இருக்கிற உலகத்தில் அவன் என்ன ஏற்றுக்கொண்டானே. அப்படி ஆட்கொண்டேன் தொல்புரவி தாதோட வண்ணம் திகழ பிறப்பறுப்பான். என்னுடைய பிறவி அது மட்டும் தொல்பிறவியுடைய பிறப்பே அறுத்த, இனிமேலும் பிறப்பில்லை. பழைய பிறப்பு புது பிறப்பு எந்த பிறப்பு என்ன கிடையாது, எல்லாம் அறுப்பான். காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால். நம்ம காதில் குண்டலம் போட்டிருக்க பாருங்க, இந்த குண்டலமெல்லாம் ஆடுது. போதாடு பொன்முலையீர் பொன்னு சொல்லாடாம். அந்த குண்டலங்கள்லாம் ஆடும்படியாக நாம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த அப்புறம் பாருங்கள், உன்னற்கரியதிரு உத்தர கோஷமங்கை. உன்னற்கரியதிரு உத்தர கோஷமங்கையை நம்ம நினைக்க கூட முடியாதுங்க. உத்தர கோஷமங்கை, திருப்பெருந்துறை, தில்லை, இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஸ்தலங்கள் தெரியுதா? அப்படி உன்னற்கரியதிரு உத்தர கோஷமங்கை மன்னிப்பொலிந்து இருந்த மாமரையோ. அங்கே மன்னிப்பொலிந்த நிலை பெற்று இருக்கேன், ரொம்ப காலமாக இருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம வீட்டு சார் உங்கள் வீட்டுக்கு வர்றோம், இது கட்டி எத்தனை 120 வருஷம் ஆச்சு, 150 வருஷம். ஏன் சார் நீங்களாம் இங்கே தான் இருக்கா? நாங்கள் இங்கே தான் ஏன் இருக்கோம், எங்கள் பரம்பரையே இங்கே தான் இருக்குது. 150 வருஷமாக ஒரு வீட்டில் இருக்கோம்னா அவே 2 வருஷம் இருக்க முடியல, வீடை மாற்றிக்கிட்டு இருக்கேன் சார், சரியாக இல்லை சாருங்க. ஏன்டாலும் இந்த பக்கம் ஒழுகு சார், இந்த பக்கம் ஆள் வருது சார், இந்த பக்கம் இருக்க கத்துறா சார், இங்கே எங்கே பார்த்தாலும் எங்கிட்ட பார்த்தாலும் பிள்ளைகளாக இருக்குது சார். ஒருத்தர் ஒன்று பிடிக்கலைங்க, நமக்கு எல்லாம் பிடிக்குது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே 4 தலைமுறை இருக்கோம், யோசிச்சு பாருங்கள். 4 தலைமுறை நாங்கள் முடியுமா? முடியாதுங்க. ஒரு தலைமுறை தாங்க, ஒரு தலைமுறையே ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. அதனால் 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை இருக்குன்னா அதுக்கு ஒரு மனநிலை வாழ்ந்துருந்தா. ஒரே வீட்டுக்குள்ளே 150 வருஷமாக 200 வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் சார் இருக்கோம் அப்படின்னா அது பெரிய சிறப்புங்க. அது ரொம்ப பேர் வீட்டையே மாற்றக்கூடாது.
அதனால சொல்கிறேன், உன்னற்கரியது இரு உத்தர கோஷமங்கை மன்னிப்போல் இந்திருந்த மாமரையோன். அவன் அங்கே தான் ஏன் இருக்கேன். என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தேன், ஏன் சார் நான் 50 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், இப்படி தான் ஓட்டு விட இருந்துச்சு, இப்பவும் அப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். காரணம் நமக்கு அதான் பிடிக்குது. இதை இடிச்சு போட்டு புதுசாக கட்டுங்க, எதுக்கு இடிக்கிறது, அப்புறம் திரும்பி கட்டிவிட்டு அதுக்குலாம் இருக்க போகிறோம், அது எதுக்கு இடிக்கணும், அதான் நல்லா தான் இருக்குது. சும்மா இந்த வெட்டி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இதான் ரொம்ப பேர் வெட்டி வேலையே பண்ணேன். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரன், கேட்டு மில்லு கேட்டு பிரமாதமாக இருக்குது கேட்டு. நான் ஒரு தடவை அவர் என்னை கூப்பிட்டு போகிறேன், கேட்டெலாம் இடிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், நான் இடிச்சுட்டு புதுசாக போடுறது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு கேட்டு போடுறேன். நான் சொன்னேன், எதுக்குங்க அது, ஏற்கனவே இந்த கேட்டை எல்லாம் தானே சொன்னேன், அது அவுட் ஆஃப் டேட் அப்படிங்கிறாரு. காசு 50 லட்ச ரூபா என் கேட்டுக்கு. என்னங்க கேட்டுக்கு 50 லட்ச ரூபா சொல்லி என்னெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள், இப்போ கூத்தடிக்கிறாங்க. பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறாமோ அப்படிலாம் செலவு செய்யணும். பணம் திருமகளை செலவு செய்யக்கூடாது. நல்ல காரியத்துக்கு நல்லா செய்யலாம். மற்றதுக்கெல்லாம் சிக்கனமாக பணத்தை வீணடிக்கக்கூடாது. அதனால் அந்த பணம் நம்மகிட்ட இருக்கணும், எப்போ வம்சாவளியாக இருக்கணும்னா நல்ல காரியங்களுக்கே நம்ம பணத்தை செலவழிச்சுட்டு இருக்கணும். அதனால சொன்னேன், மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன்புகளே. அவன் அங்கே இருக்கான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப காலமாக அங்கே இருக்கேன், அவன் இருக்கிறனால இந்த திருவுத்திரவசம் அங்கேக்கு புகழ். அதனால் அந்த புகழை பண்ணி பணிந்தெறிஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான். அந்த புகழை நம்ம பாடணும்னா, வணங்கினோம்னா, அவன் என்ன செய்வான், பாவங்கள் பற்றிருப்பான். நம்ம பாவத்தை அழிப்பேன், பற்றை அழிப்பேன். அப்போ பிறவி கிடையாதுல்ல. பாவத்தை அழித்து பற்றை அழிச்சிட்டா அப்புறம் பிறவி கிடையாதுல்ல. நம்ம கதை பூரா பாட்டு பூரா பிறவி கூடாது. அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல். அன்னம் இருக்குது, மயில் இருக்குது, மயிலே ஆடும். அது அன்னத்துக்கு மேலே ஏறி நின்று ஆடினா எப்படி இருக்கும், எப்படி பாருங்கள். மயிலே ஆடும், அது எங்கே நின்று ஆடினா அன்னத்துக்கு மேலே நின்று ஆடினா அது எவ்வளோ ஆளாக இருக்கும். அது மாதிரி நம்ம பெண்கள்லாம் மயில்கள். நம்ம மயில்கள் எங்கேருந்து ஆடுறோம், நம்ம இந்த ஊஞ்சல்லேருந்து பொன்னூசல்லேருந்து ஆடுறோம். இந்த பொன்னூசலில் பெண் மயில்கள், மயில் போன்ற நம்ம இது மேலே உட்காந்து ஆடுறோம். அப்படின்னா அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் மணிமயில் போல். அழகான மயில் மாதிரி. என்னத்தன், அத்தன்னா தலைவன் அர்த்தம். என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி. என்னையும் ஆட்கொண்டிருக்கானவே, அவனுடைய அழகை நம்ம பாடுவோம். பொன்னொத்த பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ கோல வரை குடுமி வந்து குவலைய. அவன் எங்கே இருந்தான், கோலம் அழகு, அழகான வரை குடுமி. வரையினா மலை, இமயமலை, கைலாச மலை. அந்த கைலாச மலை சிகரத்தில், கைலாச மலை ஒரு சிகரம், கைலாச மலை இமயமலையில் ஒரு சிகரம். இமயமலையில் 20,000 அடி போகணும். அதுக்கு மேலே போனால் அதான் சிகரம். அது 3000 அடி அந்த சிகரமே. அதான் மேருமலை. அந்த மலை அதான் குடுமி மலை. குடுமினா அதான் இந்த உச்சி குடுமி வச்சுருக்காங்க வாயுமார்கள், அது மாதிரி அவன் அந்த வரை குடுமி. அதில் உட்காந்துவேன் வந்து குவலையத்து. அவன் அந்த மலையை விட்டு சிகரத்தை விட்டு இங்கே கீழே இறங்கி வர்றேன். அப்படி வந்தவன் தான் திருக்காலத்துக்கு வந்தேன், அப்புறம் தில்லைக்கு வந்தேன் தெரியுதா. அப்படி திருவிடை முதல்ல அப்படி ஒரு உரமாக வந்தேன். இந்த குவலையத்து சால அமுதுண்டு, சால அமுது. இங்கே நம்ம அமுது படைக்கிறோம்ல, அதையெல்லாம் சாப்பிட்டேன். நஞ்சையே அமுதாக சாப்பிட்டேன். அதோட நம்ம சாப்பிட்றோம், நோய்வேத்தியங்கள்லாம் வாங்கினேன், சாப்பிட்டேன். தாழ்காடலின் மீதே எழுந்து ஞானம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான். அவன் பரிமேற்கொண்டு வந்தேன். பரிமேற்கொண்டுன்னா அந்த குதிரை மேலே வந்தேன். பரினா குதிரை, குதிரையில் வந்தேன். ஒரு புலவனுக்கு பரிமேல் அழகர்னு பேர் இருக்குதா, பரிமேல் அழகர், பரிமேல் அழகர். இப்போ சாமி அழகர் கோயில் சாமி இருக்காரு, அவர் எதில் வர்றாரு, குதிரையில் வர்றாரு இல்லை. அழகர் வந்து குதிரையிலான்னு வர்றாரு. என்ன தங்க குதிரை, அது பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்கு. அதை பார்க்குறதுக்கு 50 லட்சம் ஜனம் வருது, 1 கோடி ஜனம் வருது. மதுரை ஜில்லா, மதுரை ராமநாதபுரம் ஜில்லாவில் ஒருத்தனை வீட்டில் இருக்க மாட்டேங்குது. அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு எல்லாம் வர்றாங்க இருப்பேன், ஒருத்தனை வீட்டில் இருக்க மாட்டேன். சாரி சாரியா சாரி சாரியா சாரி சார். அதை பார்த்து பார்த்து நம்ம வியக்கலாம். அவ்வளோ பெரிய திருவிழாங்க இந்த வருஷம் நடத்த முடியாமல் போச்சு. அவ்வளோ பெரிய திருவிழா. அந்த அந்த அது அவருக்கு பேர் பரிமேல் அழகர்னு பேர். ஏன்னா அழகர் வந்து எதில் வர்றாரு, குதிரை. எந்த குதிரை வாகனம், தங்க குதிரை வாகனத்தில் வர்றாரு. அதனால தான் இருக்க அவ்வளோ சிறப்பு. இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தினவர் யார் தெரியுமா, திருமல் நாயக்கன். அந்த காலத்தில்
அது மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி திருக்கல்யாண விழா நடக்கும். இங்கே குதிரையில் அழகர் வருவார். இவர் எங்கே போய் இறங்குவானா, தேனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுவும் ஒரு ஆத்தங்கரையெல்லாம் இருக்குது, வைகை ஆத்தங்கரையில். அது சிறுசாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு திருவிழா, இது ஒரு திருவிழா. இவன் மீனாட்சிகிட்ட ரொம்ப ஈடுபாடு விடுவேன். ஆனால் இவன் அழகரை கும்பிடுவேன். யார்? திருமல நாயக்கன். அவங்க வைணவம். ஆனால் அம்பாளை ரொம்ப கும்பிடுவாங்க. மீனாட்சிகிட்ட ரொம்ப பிரியம். அதனால் பார்த்தேன், அவன் தான் அந்த புது மண்டபம் கட்டினவன், அப்புறம் வண்டியூர் தெப்பக்குளம் கட்டினவன், அதை கொண்டாந்து இங்கே மண்டபமெல்லாம் கட்டினேன். வண்டியூர் தெப்பக்குளம் எவ்வளோ பெரிய தெப்பக்குளம். அது மதியம் தண்ணி விட்டேன். அப்புறம் அதை தோன்றவ தான் அந்த முக்குருணி பிள்ளையார்னு பெரிய பிள்ளையார் கிடச்சிது. அதை கொண்டாந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் அப்புறம் மண்டபம் கட்டினேன். அவன் திருப்பணி அளவு கிடந்த திருப்பணிங்க, திருமலை மண். அவன் தான் இது ரெண்டையும் இணைச்சி என்னடா அதை தனியாக வெள்ளை சேர்த்து கொண்டாடுங்கானே. இந்த திருவிழா முடிகிற போது அந்த திருவிழா ஆரம்பித்து அப்போ தான் வைகையில் வந்து ஆற்றுல இறங்குவார். அவர் எதில் வருவார்? பரிமேல் அழகர். அவருக்கு என்ன பேர்? பரிமேல் அழகர். அது மாதிரி நம்ம புலவரில் ஒருத்தருக்கு பரிமேல் அழகர்னு பேர். அவர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதினார். பிரமாதமான உரை. 10 பேர் அந்த காலத்தில் உரை எழுதியிருக்காங்க. அந்த 10 பேரில் பரிமேலோட உரைக்கு சமமான உரையே கிடையாது. அதனால் அவன் எப்படி வர்றேன்? பரிமேல் அவன் வர்றேன். கோல வரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீது எழுந்து. அவன் குதிரையில் வர்றானா, அது எப்படி அந்த குதிரை இருக்கான்? கடல்லேருந்து அலை எந்திரிக்க பாருங்க. தாழ்கடலின் மீது தாழ்ந்து கிடக்கிற கடல், அதுலேருந்து அலை அடிக்குது பாருங்க. அப்படி அலை அடிக்கிற மாதிரி குதிரை குதிச்சு குதிரைன்னு ஏன் தான் குதிச்சு வந்ததுனால. இங்கே குதிரை நம்ம நாட்டு சாமான் இல்லை. நம்ம நாட்டில் உள்ளது கழுதையில. நம்ம நாட்டுக்குள்ள பொருள் கழுதைதான். குதிரை நம்ம நாட்டு பொருள் இல்லை, அரேபியாவிலேருந்து வந்துச்சு. நம்ம நாட்டில் கழுதைதாங்கிறது எப்படி தெரியுன்னா, திட்டுற போது நீங்கள் பாருங்க, போடா கழுதை அப்படின்னா திட்டுவேன். ரொம்ப காலமாக திட்டுறேன். இப்படி போடா குதிரைன்னு எவனா திட்டுறான் பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்கள். திட்டுற போது கூட நம்ம பரம்பரை தெரியுங்க. திட்டுற போது அது திட்டுறதுலேயே நம்ம சரித்திரம் தெரியும். போடா குதிரைன்னு இவனா திட்டுறானா, போடா குதிரைன்னு திரும்பி பார்ப்பேன். என்ன புது மாதிரியாக திட்டுறேன். போடா கழுதைனா போயிடும் மாட்டுக்கு. என்ன காரணம்? கழுதை நம்ம நாட்டு சாமான சொல்லி திட்டினா போயிடுவேன். போடா குதிரைனா என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னி என்னங்க அப்படி. ஏன்னா குதிரைன்னு திட்டுறதே கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு சரக்கு இல்லை குதிரை, அரேபியாலாம் வந்துச்சு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு வந்தால் பேர் வைக்கணும்ல. இது என்னடா பேருண்ணே, இது என்னடா பேர் அப்படின்னா அவன் பாஷையை சொல்லியிருந்தேன். இங்கே என்ன வந்து இது குதிச்சு வருடா குதிரைடா அப்படின்னா பேர் எப்படி? எல்லாம் காரண பேர். நம்ம பேர் நமக்கு காரண பேர் தாங்க. குதிச்சு வந்தனால தான் குதிரை. நம்ம நாட்டு சாமான் கழுதை தான். அந்த குதிரை குதிக்கிற போது பார்த்தா ஆலை எழும்புற மாதிரி இருக்கேன். என்ன அழகான ஓமை பற்றியலா. தாழ்கடலின் மீது எழுந்து, நிலம் தாழ்மையாக இருக்குது, அதில் இருக்க குதிரை அப்படி குதிக்குது. அப்படி குதிக்கிற குதிரைக்கு தாழ்கடலின் மீது எழுந்து. அப்புறம் ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மையாண்டான். ஞாலத்தில் இந்த பூமியில் வந்தேன். எது பரிமேல் வந்தேன். அதனால அவனுக்கு பரிமேல் அழகர்னு பேர். பரிமேல வந்தேன். நம்மையாண்டான். குதிரையில் வந்தால் நம்ம ஆண்டேன். மதுரையில் எப்படி நம்மளை ஆண்டேன்? குதிரையில் வந்தேன். அதனால் நரியை பரியை நரியாக்கின்னு நம்ம இன்றைக்கும் கொண்டாடுறோம் இல்லையா? அப்படி குதிரையில் வந்தேன். சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை என்ன சிறப்புனா சீலம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. அதெல்லாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு உள்ளவர் சொன்னாருங்க. அதெல்லாம் ஒழுக்கம் தவறவே மாட்டேன். இதான் சீலம், இதான் ஒழுக்கம், இதான் கட்டுப்பாடு, இதுதான் நியதினா அந்த நியதியை நான் மீறவே மாட்டேன். இது நம்ம நியதி. பாருங்க, சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கையில் என்ன சீலமாக இருக்காங்களே, ஒழுக்கமாக இருக்காங்களே. இன்றைக்கி நீங்கள் தில்லைக்கு போனால் அங்கே இருக்க 3000 பேர் தீட்சர்கள். அவங்க இன்றைக்கி இப்படி தானே குடும்பம் வச்சுருக்கேன் பார்த்துருக்கலாம். இப்படி கட்டிக்குவான். அந்த குடும்பத்தை கட்டிக்கிட்டு தான் இன்றைக்கும் வர்றான். இந்த பையன் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட்டாக இருக்கேன், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், அவனும் அப்படித்தான் இருக்கேன். அதான் அவங்களுடைய சீலம். அதான் இன்னும் அந்த பஞ்சகட்சம் தான் கட்டுவார். அதெல்லாம் உத்தரகோசமங்கையில் இருக்கவங்க அப்படித்தான் இருக்கும். சீலம் இருக்கணுங்க, ஒழுக்கம். நம்ம பார்த்தாலே நீங்கள் நகரத்தாரா சார்னு கேட்குறேன் இல்லையா? கேட்குறேன். நம்மளை பார்த்தோன்னே நீங்கள் நகரத்தாரா அப்படின்னு கேட்குறான்ல. நம்ம நடந்துக்கிற முறை, நம்ம உடை அணிஞ்சிருக்குது, நம்ம பேசுகிறது, நம்ம பண்பாடு, இதை பார்த்தா நீங்கள் நகரத்தாரா சார் அப்படின்னு கேட்குறேன். எதை வச்சு? அந்த சீலத்தை வச்சு சொல்கிறானே.
சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கையில் என்ன சீலம் இருக்குங்க? மாலுக்கரியானை வாயார நாம்பாடி. மாலுக்கு திருமாலுக்கு அவன் அறியவன். ஆனால் நமக்கு பக்கத்தில் வந்து நம்மளோட உட்காந்துருக்கேன், உள்ளே உட்காந்துருக்கேன். நம்ம ஆடுறான், அவன் ஆடுறான், அவனோட முன்னாடி ஆடுறான். அதனால் மாலுக்கரியானை வாயார நாம்பாடி பூலித்த கங்குடைந்து பொன்னூசல் ஆடாம. அப்படி மனம் நிறைய நம்ம பாடுவோம். அப்படி இது வரைக்கும் என்னென்ன எல்லாம் நம்ம பாடுவோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இது மொத்தம் 9 பாட்டில் முதல்ல அருள் தாள் இணை பாடினேன், திருவடியை பாடினேன். ரெண்டாவது இடைமருது பாடி திருவிடைமருதில் பாடுவேன். அப்புறம் வியன் மாளிகையை பாடினேன். அங்கே என்ன மாளிகைகள், பெரிய மாளிகை இருக்குது, அதை பாடுவேன். அப்புறம் புகழ், தூய புகழ் பாடினேன். அவனுடைய புகழ், அருமையான புகழ், அதை பாடுவேன். அப்புறம் குணம் பரவினேன், அவனுடைய குணத்தை பாடுவோம்னே. அப்புறம் குண்டலங்கள் பாடி, தெரியுதா, நம்ம குண்டலங்களை பாடுவோம்னே. அதுக்கப்புறம் எழில் பாடி, நம்ம ஆட்கொண்டான் எழில் பாடி நம்ம அவனுடைய அழகாக பாடுவோம். எவ்வளவு பாடுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? எழில் பாடி. அது மாதிரி மாலுக்கரியானை வாயார நாம் பாடி பூலித்த கங்குழைந்து பொன்னு சொல்லாடாமோ. அவனுடைய சிறப்பை நம்ம வாயார பாடுவோம். கடைசி பாட்டு இது வந்து 9வது பாட்டு பாருங்கள். தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. அது என்னென்ன பாடினார்? வியன் மாளிகை இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் மண்ணும் உத்தர கோசமங்கையினார். இப்போ என்ன சொல்கிறாரு? தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் சன்னிதிக்கு போனீங்கன்னா, கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா தென்னை மரமாக இருக்குங்க. அது தென்னை மரம்னா எவ்வளோ மரம் இருக்குங்கிறீங்க? அவ்வளவு தென்னை மரம். அதனால் தெங்குலவு சோலை. தெங்குலவு சோலை, தெங்குனா தென்னை மரம் அர்த்தம். தென்னை மரம் உழவுதெல்லாம் நடக்கிறது. உழவுதெல்லாம் என்ன அர்த்தம்? இங்கே உலா போகிறோம் அப்படிங்கிற, சாமி உலா போகுதுங்கிறான். உலா தான் நடத்தல்னு அர்த்தம். இங்கே எப்படி தென்னை மரம் நடக்குமா? நான் கேட்குறேன் உங்களை. தெங்குலவு சோலை, தென்னை மரம் நடக்கின்ற சோலை உத்தரகோசமங்கைன்னு பாடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தெங்கு நடக்காது, நம்ம நடக்கிறோம். நம்ம நடக்கிற இடத்துல தான் தெங்கு இருக்குது. நம்ம நடக்கிற இடம் பூரா தென்னை மரம் இருக்குங்க. அதனால தெங்குலவு சோலை. 2 மைலுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குன்னா தெங்குலவு சோலைன்னு பாட முடியுமா? நம்ம உலா போகிறோங்க, போகிற இடம்லாம் தென்னை மரம் இருக்குது. அப்போ தென்னை மரம் இல்லை. நீங்கள் ரயிலில் போகிறது பாருங்கள், என்ன சார் இது, இந்த தங்கம், இந்த போஸ்ட் கம்பமெல்லாம் நம்ம பின்னாலே வருது அப்படிங்கிற. அதுவாக வருது? ரயில் போகுது, அந்த மரமெல்லாம் வர்றது மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம போகிறோம், தென்னையெல்லாம் வர்றது மாதிரி இருக்குது, உழவுறோம். புரியுதா? தெங்குலவு சோலை. என்ன திறமையாக பாடியிருக்கான் பார்த்தீங்களா? தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. உத்தர கோசமங்கைக்கு தென்னை மரம் ரொம்ப விஷயம். இன்றைக்கி அங்கே தென்னை மரம் நிறைய இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். தங்குலவு சோதி தனி உருவம் வந்து அருள். அவன் ஜோதி தானே. அவன் வந்து சிவருவான். எங்கள் பிறப்பறுத்திட்டு அதான் பலன் சொல்லிட்டான் பார்த்தீங்களா? இதான் இந்த பல சுருதின்னு சொல்லாமல் பல சுருதி சொல்லியாச்சு. எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்த ரமும் ஆட்கொள்வான். எப்போ நம்மளை ஆட்கொள்வான் அவன்? இன்றைக்குன்னு இல்லை, நேற்றுன்னு இல்லை, நாளைக்குன்னு இல்லை. எந்த ரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட. பங்கில் இருக்கிற கோதை இருக்காளே, அவளோட சேர்ந்து வருவேன். அவன் வந்தால் அவள் வருவான். 2 பேரும் உழவு வர்றேன். அவன் வந்தால் அவள் வருவான், அவள் வந்தால் இவன் வருவேன். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி. இந்த கொன்ற மாலை அதைத்தான் அணிஞ்சிருக்கேன். அது இவன் போராடம்னா அது உழவுது. எங்கே பார்த்தாலும் கொன்றையாரு. காரணம் இவன் போராடம்னா கொன்ற மாலை இருக்குது. கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பொன்முலையீர் பொன்னு சொல்லாடாமோ. நம்மளுடைய குணத்தை இப்போ என்னென்னலாம் பாடுவோம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 9 பாட்டிலே முதல்ல அருள் தாள் இணை பாடிங்கிறாரு. 2வது திருவிடை மருதில் பாடுங்கிறார். 3வது வியன் மாளிகையை பாடுவோங்கிறாரு. 4வது தூய புகழ் பாடி அவனுடைய புகழை பாடுவோங்கிறார். 5வது கூத்தன் குணம் பரவி குணத்தை பாடுவோங்கிறார். அப்புறம் குண்டலங்கள் பாடி. அடுத்தது எழில் பாடி, ஆட்கொண்டான் எழில் பாடி. அதுக்கு அடுத்தது வாயார நாம்பாடி, அவனுடைய மாலுக்கரியானை அந்த சிவருமானி வாயார நாம்பாடி. இப்போ தெங்குலவு சோலை அதில் என்ன பாடுறாரு? குணம் பரவினர். எல்லா பாட்டையும் அவனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கார். இப்படியாக பாடி நாம் பொன்னூஞ்சல் ஆடுவோம் என்று சொன்ன
இந்த பொன்னூஞ்சல் இன்றைக்கி நம்ம ரொம்ப நம்ம பதியத்தில் இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான பதியம். இன்றைக்கி ஒரு ராமாயணத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு மங்களகரமான காரியம் சொல்லி இதை ரொம்ப சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவர்களுக்கும், அதை சிறப்பாக இங்கிருந்து இயக்குகிற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணாமலை கனகாம்பாளாச்சி அவர்களுக்கும், மற்றும் எப்போதும் வந்திருந்து இந்த கதையெல்லாம் கேட்டு ரசிக்கிற நம்முடைய அன்பிற்குரிய காசிஸ்ரீ மாணிக்கம் அவர்களுக்கும், மற்ற அன்பர்களுக்கும், குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எல்லோருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் எல்லாம் நலம் வளமுள்ள